தொப்பூர் கணவாய் வாகன ஓட்டிகளுக்கு சிம்ம சொப்பனமான ஒரு பகுதி. சில வருஷமா நம்ம நிறைய கேட்டுட்டும் பார்த்துட்டும் இருக்கிற ஒரு விஷயம்தான் தொப்பூர் கணவாயில நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ். சராசரியா இந்த கணவாயில ஒரு நாளைக்கு மட்டும் 40,000த்திற்கும் மேலான வாகனங்கள் கிராஸ் ஆகுது. அதுலயும் 10,000த்திற்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் கிராஸ் ஆகுது. இந்த தொப்பூர் கணவாய் தர்மபுரி சேலம் நெடுஞ்சாலையில இருக்கு. இந்த ரோட்ல என்னதான் இருக்கு? அமானுஷமா இல்ல ஓட்டுநர்களின் அலட்சியமா? சிலர் அமானுஷத்தை நம்புறாங்க, சிலர் அலட்சியம்னு சொல்றாங்க. இந்த கணவாயில கடந்த 13 வருஷத்துல 250க்கும் மேற்பட்டோர் ஆக்சிடென்ட்ஸ்னால இறந்து போயிருக்காங்க. 1000த்திற்கும் மேற்பட்டோர் அடிபட்டு உயிர் தப்பியிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்ஸ் பத்தியெல்லாம் கேள்விப்படும் போது அது வாகன ஓட்டிகளின் அலட்சியம்னு சொல்றது கரெக்டா என்ன? இன்னும் சிலர் இந்த சாலையோட அமைப்பே தவறுன்னு சொல்றாங்க. அதுவும் இந்த குறிப்பிட்ட சாலையில மட்டும் ஏன் இவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது? தமிழ்நாட்டுல அபாயகரமான சாலையில கண்டிப்பா இந்த தொப்பூர் கணவாயும் இருக்கத்தான் செய்யுது. இந்த சாலையில போகும்போது பொறுமையாகவும் நிதானமாகவும் போக வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயம்தான். இந்த சாலைக்கு புதுசா வரக்கூடிய வாகனங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா தான் கடந்தாகணும். இந்த சாலையில நிறைய கனரக வாகனங்கள் தான் விபத்தாகுது. இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா ஓட்டுநர்களின் மனசுல இருக்கத்தான் செய்யுது. இந்த ஆக்சிடென்ட்ஸுக்கெல்லாம் காரணம் அந்த ரோட்ல உழவக்கூடிய ஆத்மா தான் அந்த ஊருடைய மக்கள் நம்புறாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த ரோட்டினுடைய அமைப்பும் அந்த ஆக்சிடென்ட்ஸுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணமா தான் இருந்துட்டு இருக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்ற மாதிரி நிறைய பேரு இந்த இடத்துல இன்னும் பேய்கள் உலாவறத நம்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா மூட நம்பிக்கைகளை தாண்டி கொஞ்சம் சயின்டிபிக்கா யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஆக்சிடென்ட்ஸ்ல நிறைய சேலம் போற வழியில தான் நடக்குது. ஏன் அப்படின்னா அந்த பாதை கொஞ்சம் இறக்கமா இருக்கும், அதே சமயம் வளைவும் பெருசா இருக்கிறதுனால தான் இங்க விபத்துக்கள் நிறையவே நடக்குது. அது மட்டும் இல்லாம வாகன ஓட்டிகள் பண்ற ஒரு காமனான தவறு என்னன்னா, இந்த மாதிரி சரிவான பாதைகள்ல வண்டியை நியூட்ரல்ல ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டும் போது பிரேக் செயலிழந்து போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா தாங்க இருக்கு. அதனாலேயே அந்த இடத்தை கடக்கும் போது செகண்ட் கியர் பயன்படுத்துமாறு வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சாலையோரம் வாகனம் நிறுத்தவும் கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இந்த தொப்பூர் கணவாயில அமாவாசை பௌர்ணமி நேரங்கள்ல மட்டும் அதிகமான விபத்துக்கள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே பேய் தான் காரணம்னு சொல்றாங்க. ஆனா இந்த பேய் நம்பிக்கை இல்லாதவங்க கூட கண்டிப்பா இங்க நிலவர கதைகள்ல பயந்து தான் போவாங்க. அதுலயும் நிறைய பேர் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பூனை வடிவத்துல வந்து சடனா பெண்ணாக மாறக்கூடிய பேய் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில வாகன ஓட்டிகள் சாலையை கடக்கிறதுக்காக ஒரு பெண் மற்றும் குழந்தை இருக்காங்க, ஆனா அவங்களும் ஆத்மா தான், அவங்களால தான் இந்த விபத்துக்கள்லாம் நடக்குது அப்படின்றதும் நம்புறாங்க. இன்னும் சிலர் இந்த பகுதி சபிக்கப்பட்ட பகுதி, அதனாலதான் இங்க நிறைய பேர் இறந்து போறதாகவும் சொல்றாங்க. இந்த பிரதான சாலையில விபத்துக்கள் தடுக்க முடியாத நிலையிலையும் அந்த எண்ணிக்கையை குறைக்க நம்ம அரசு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இங்க நடந்த விஷயங்கள்லாம் வச்சு நம்ம தமிழ்நாட்டிலேயே ஆபத்தான சாலை அப்படின்ற கேட்டகரியில தொப்பூர் கணவாய் இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நிறைய விபத்துக்கள் இந்த சாலை மேல இருக்கிற பயத்தினால தாங்க. சீக்கிரமா இந்த சாலையை நம்ம கடந்தாகணும் அப்படின்ற ஒரு முயற்சினாலையும் நிறைய விபத்துக்கள் நடக்கத்தான் செய்யுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கோர சம்பவம் ஞாபகம் இருக்கா? அத்தனை கார்களை ஒரு லாரி இடிச்சு விபத்தாக்குன ஒரு சம்பவம் கண்டிப்பா நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். அதுக்கப்புறமா மறுபடியும் தொப்பூர் கணவாய்னு சொல்லும் போது இப்ப ரீசெண்டா நடந்த விபத்து தான் நம்ம எல்லாரையுமே உரைய வச்சிருக்கு. இந்த விபத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த சாலை எல்லாருக்குமே ஒரு பயம் கொடுத்துருக்குங்க. கவனமாகவும் பொறுமையாகவும் இந்த சாலையை கடந்தா கண்டிப்பா நம்மளாலையும் விபத்துல இருந்து தப்பிக்க முடியும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓட்டுநர்களும் மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். இப்போ வரைக்குமே நம்ம தொப்பூர் கணவாய்னு சொன்னா அங்க நடந்துட்டு இருக்கிற அமானுஷங்களும் அங்க நடந்த ஆக்சிடென்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். ஆனா அங்க சுத்தி இருக்கிற அழகான விஷயங்கள் எப்ப நம்ம கண்ணுக்கு புலப்பட போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தொப்பூர் கணவாய் விபத்தில்லாத ஒரு சாலையா மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம்.